உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன விழாவின் கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், அங்கு சிதம்பரத்தில் சிதம்பரம் நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி தாயாருக்கு இந்த ஆணி திருமஞ்சன விழாவை முன்னிட்டு, இந்த வைபவத்தை முன்னிட்டு என்னென்ன சிறப்பு வழிபாடுகள் என்னென்ன நாட்களில் நடைபெறவிருக்கிறது? கூடுதல் விவரம் என்ன? கண்டிப்பாக சிதம்பரத்தில் உலக புகழ்பெற்ற சிவகாம சுந்தரி சமேத நடராஜர் கோயில் வந்து இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா ஆணி திருமஞ்சனம் வெளியில நடத்துறது வழக்கம். இந்த இரண்டு திருவிழாக்களும் போது வந்து பாத்தீங்கன்னா மூலவர் நடராஜர் வந்து வெளியில் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். இதனால் இந்த இரு விழாக்களும் வந்து இந்த தனி சிறப்பு பெற்றது. அதன்படி பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் இந்த ஆண்டிற்கான ஆணி திருமஞ்சன விழாவையொட்டி இன்று காலை சுமார் 9 மணி அளவில் நடராஜர் சன்னதிக்கு முன்பு அமைந்துள்ள கொடிமரத்தில் வந்து வேறு மந்திரங்கள் மூலம் உத்தரவாட்சியர் ராஜதீட்சிதர் கொடியேற்றி உத்தரவிட்டு தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அதனை அடுத்து விழாவின் சிறந்த நிகழ்ச்சியாக தேர்த்து விழா வருகின்ற 21ஆம் தேதி நடைபெறுகிறது. அதனை அடுத்து ஆணி திருமஞ்சன தரிசனம் வந்து வருகின்ற 22ஆம் தேதி வந்து மதியம் 2 மணி அளவில் நடைபெற உள்ளது. அதனை ஏற்று அன்று வந்து பாத்தீங்கன்னா அதிகாலையே வந்து பாத்தீங்கன்னா 3 மணி முதல் 6 மணி வரை வந்து சிவகாம சுந்தரி சமேத நடராஜருக்கு 1000 கால் முகப்பு மண்டபத்தில் வந்து அபிஷேகம் நடக்கும். பின்னரே பாத்தீங்கன்னா காலை 10 மணிக்கு மேல வந்து சித்தத்தில் வந்து ரகசிய பூஜையும், அதனை அடுத்து 1000 கால் மண்டபத்தில் நடராஜர் சிவகாம சுந்தரி அம்பாள் நடனமாடிய பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுப்பார். இதுதான் வந்து ஆணி திருமஞ்சன விழாவில் வந்து சிறப்பாக நடக்கும். அதே பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் 24ஆம் தேதி இரவு பஞ்சபூசிகள் முத்துப்பள்ளத்துல வந்து வீதி விழாவும், அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா தெப்ப உற்சவத்தோட விழா வந்து முடிவடைகிறது. இந்த விழாவில் வந்து பல்வேறு மாவட்டம், மாநிலம், வெளிநாட்டில் இருந்து ஏராளமான சிவபக்தர்கள், பொதுமக்கள் வந்து கலந்து கொள்வார் என தீட்சிதர்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.